அடுத்த நேஷனல் அவார்டுக்கு இந்த காம்போ வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எஸ், SK25 உடைய பூஜை தான் வந்து இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, அதோட பிக்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, அதிகம் ஆர்வமாக தூண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்னென்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக்கலில் SK அவரோட நடிப்பில், கூடவே வந்து ஜெயம் ரவி அவரோட நடிப்பில், அதர்வா அவரோட நடிப்பில் புறநானூறு, அதாவது புறநானூறுன்னு படம் இல்லை, SK25 அப்படின்றது இப்போ பூஜை வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இது டாக்ல நிறைய இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வந்து இந்த புறநானூறு அப்படின்ற டைட்டிலில் வந்து கிட்டத்தட்ட வந்து சுதா கோங்கரா அவர்களும் சூர்யா அவர்களும் இணைவதாக வந்து நிறைய தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த சூரிய போட்டிருக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு, அதாவது சுதா கோங்கரா என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் அதுக்கப்புறம் தகவல் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி ஒரு பீரியாடிக்கல் படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து சூர்யா அவர்களோட இணைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து அதிகம் பரவிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூர்யா கிட்ட இருந்து இது இந்த கதைக்களம் இல்லை அப்படின்னு சொல்லி SK அவர்கள் இதில் இணைகிறாங்க அப்படின்றது தகவல் லைட்டாக சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஓ, சுதா கோங்கரா SK அப்படின்ற காம்போ சூப்பராக இருக்கே அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு சொல்லும். அதே மாதிரி SK அவர்களுக்கும் இது வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா அமரன்லேயே அவர் பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துட்டாருன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும், வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூடிச்சுன்னு சொல்லும். இப்போ அதோடைய நம்பிக்கையும் அந்த டாக்கும் வந்து உண்மையாக்குற விதமாகவே வந்து அவங்க ரெண்டு பேரும் இணைவாங்க அப்படின்றது கன்ஃபர்மேஷனாகவே இன்றைக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா பூஜை நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லணும். அதுலேயும் வந்து இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வேறு வந்து இதில் மியூசிக்கல் பண்ணுறாங்க அப்படின்றது கூடுதலான விஷயம். ஏன்னா வந்து சூரிய ரிப்போர்ட்லேயே வந்து ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வர வாங்கிட்டாருன்னு கூட சொல்லணும். ஏன்னா சூர்யா அவர்களும் சரி, அதே மாதிரி இவரோட ஒரு சைடு வந்து சுதா கோங்கரா அவரோட டிரெக்ஷனும் சரி, ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக்கலும் சரி பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு நேஷனல் அவார்டுக்கும் போச்சுன்னு சொல்லும். இப்போது அதே கம்பம் மீண்டும் இணைஞ்சிருக்கிறதுனால என்னென்னா வந்து இந்த படத்துக்கு இன்னும் கூடுதலான விஷயம் என்னென்னா, ஜிவி பிரகாஷ் அவருடைய 100வது படம் இந்த படம், அதாவது 100வது படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு அவர் இசையமைக்கிறது வந்து 100வது படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்னாலே அது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஒரு யூனிக்கான கிரியேட்டர் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் வந்து அமரன் படத்துலேயும் வந்து அவருடைய பங்கை வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ மீண்டும் அதே காம்போ, அதாவது SK ஜிவிபி இவங்க வந்து காம்போவில் அடுத்த காம்போ வந்து இணைகிறாங்க அப்படின்னும் போது இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இப்படியாக வந்து இந்த படத்துக்கு இதெல்லாம் வந்திருந்தாலும் இந்த கூட வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் நடிக்கிறாங்க. அதாவது ஒரு சைடு வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து வில்லனாக நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து இப்போ அதர்வாவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. ஸோ ஒரு சைடு வந்து அந்த பூஜையிலேயே பார்க்க முடியுது, ஒரு சைடு அதர்வாவும் இருக்காரு. ஸோ அதர்வாவும் நடிக்கிறார் இந்த படத்தில் அப்படின்னு தெரியுது. இன்னொரு சைடு ஜெயம் ரவி அவர்களும் இருக்காங்க. ஸோ அவரும் நடிக்கிறாருன்னு தெரியுது. மேபி இவங்க ரெண்டு பேரும் வந்து வில்லனாக இருப்பாங்களா இல்லை அண்ணன் தம்பியாக இருப்பாங்களா அப்படின்ற குழப்பம் அதிகம் ஓடிட்டே இருக்குன்னு கூட சொல்லணும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு கெட்டப்பில் வேறு கெட்டப்பில் இருக்காரு. ஷேவ்லாம் பண்ணிட்டு பீஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப் மாதிரி இருக்காரு. மேபி இது போலீஸ் கெட்டப்பாக இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற டவுட் இருக்குன்னு கூட சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் ஒரு பயோகிராஃபி ஆர்எல்ஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக்கல் படமாக இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன சான்றிதழ்னா, ஒரு லெட்டர் பாடு இந்த டீம் விட்டுருந்தாங்க. அந்த லெட்டர் பாட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான பேப்பரில், ஒரு ஓல்டான பேப்பரில் 70s 80s இருக்க மாதிரி இந்த பேப்பரில் வந்து அவங்க வந்து இது மாதிரி ஒரு லெட்டர் பாடி விட்டும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமரன் படம் வந்து இப்போ நாங்கள் இணைய போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து SK அவர்களுடைய 25வது படம் இந்த படம். ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இந்த படம் வந்து 100வது படம் மியூசிக் போட போகிறாரு அப்படின்னு சொல்லியும் ஜெயம் ரவி அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அதர்வா இவங்க எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு இதுவாகவே விட்டுருந்தாங்கன்னு கூட சொல்லணும். இந்த படத்துக்கு அதிகம் ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லும். ஏன்னா இந்த படத்தில் இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது, நல்ல ஒரு அவார்டு வாங்கினவங்களும் ஆல்ரெடி நல்ல பாராட்டப்பட்ட ஒரு டெக்னீஷியனும் இந்த படத்தில் இணைகிறாங்க, வேலை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் அதே மாதிரி எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.